சாய்ராம். சாய் சங்கரா சேனல் நேயர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். போன சில எபிசோட்ஸா எனக்கு பாபா நிகழ்த்திய அற்புதமான லீலை என்ன அப்படின்றத பற்றி நம்ம ஆரம்பித்தோம். போன எபிசோடில் உங்ககிட்ட நான் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன், எந்த மாதிரி பாபா சேர்ந்திருப்பார். அதில் ஒருத்தவங்க ரொம்ப அழகான ஒரு கமெண்ட் கொடுத்துருந்தாங்க, உங்களுக்கு பாபா சேர்ந்ததுனால தானே இந்த லீலைன்னு சொல்லி ஆரம்பிச்சிங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. ரொம்பவே உண்மையான வார்த்தை. ஆனால் அந்த லீலை மூலமாக நம்ம எல்லாருமே, இது எனக்கு மட்டும் உங்களுக்கு மட்டும் அப்படின்றது கிடையாது, நம்ம எல்லாருக்கும் தெரிய வேண்டிய ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, எந்த ஒரு விஷயமும் உடனே நடக்கணும் அப்படின்னு நம்ம ஆசைப்படும் பொழுது உண்மையாவே உடனேவே பாபா அதை நடத்தி கொடுப்பாரா அப்படின்னா அது ரொம்ப சில பேருக்கு. ஆனா நம்ம உண்மையான பக்தியோட பொறுமையோட ஸ்ரத்தா சபூரி அப்படிங்கிறது என்னுடைய ஒரு தாரக மந்திரம் மாதிரி. இன்னி வரைக்கும் நான் பாபா கிட்ட என்ன கேட்டாலும் அது பாபா கிட்ட கொடுத்துடுவேன். பாபா உங்களோட இஷ்டம், ஸ்ரத்தா சபூரி, நம்பிக்கை பொறுமையோட நான் காத்திருக்கேன் பாபா, எனக்கு அது வாழ்க்கையில சரி அப்படின்னு நீங்க நினைச்சா அது என்கிட்ட சேரட்டும் அப்படின்றது தான் நான் ஒவ்வொரு விஷயம் வாழ்க்கையில ஒவ்வொரு அடியும் எடுத்து வைக்கிறது. அந்த மாதிரி நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல கொடுத்துருந்தீங்க, இப்படி பாபா நீங்க கோயம்புத்தூர்ல ஒரு கோவிலுக்கு போயிருப்பீங்க, அந்த கோவில்லேருந்து பாபா உங்ககிட்ட வந்திருப்பார். நிறைய பேரை சொல்லியிருந்தீங்க உங்களோட அட்ரஸ்க்கு சேர்ந்திருப்பார். ஆனா இதெல்லாம் தாண்டி பாபா வேற விதமாக ஒரு லீலை நிகழ்த்தினார். ரொம்ப ஒரு அழகான ஒரு லீலை. இந்த எபிசோட் முழுக்க நீங்க பார்க்கும் பொழுது உங்களுக்கு பாபா எப்படி வினோதமாக லீலை பண்றார் அப்படின்றது புரியும். இப்போ நான் சொன்ன மாதிரி ஒரு ரீகேப்பா நான் சொல்லணும் அப்படின்னா, இந்த படம் ஆசைப்பட்டு அது போய் வாங்கும் பொழுது என்னுடைய தந்தையார் அந்த படம் எடுத்துட்டு போகும்போது உடஞ்சு போயிடும், அதனால வேண்டாம் அப்படின்னு சொல்லி மனசு உடைஞ்சு போய் நான் மறுபடியும் என்னுடைய இடத்துக்கு, என்னோட வீட்டுக்கு நான் வந்துட்டேன். ஆனா ஒவ்வொரு நாளும் அன்னிலிருந்து ஒவ்வொரு நாளும் அந்த பாபா பத்தி மட்டுமே நான் யோசனை பண்ணியிருக்கேன். ஒரு நாள் இல்லை, ஒரு வாரம் இல்லை, ஒரு மாதம் இல்லை, அப்படியே பல மாதங்கள் கடந்து போயாச்சு. எனக்கு மனசுக்குள்ள அவ்வளவு வருத்தம், அவ்வளவு ஏக்கம். எப்படியாவது அந்த பாபா யார் மூலமாகவாது, நீங்க சொன்ன மாதிரி கமெண்ட்ஸ்ல கொடுத்திருந்த மாதிரி, நான் கோயம்புத்தூர்ல பல ஆலயங்களுக்கு போகும்பொழுது அந்த ஆலயத்துல எங்கேயாவது இருப்பாரா அப்படின்னு தேடும், என் கண் தேடும். ஆனா எந்த ஒரு ஆலயத்திலையும் நான் அந்த மாதிரி படம் அதே கலர்ல நான் பார்த்ததே கிடையாது. சரி, வேறு யாராவது எனக்கு ஒரு, ஏன்னா நிறைய பேர் எனக்கு கிஃப்டா கொடுக்கறது என்னுடைய பிறந்த நாளுக்காகட்டும், இல்லை எந்த ஒரு நான் ஏதாவது ஒரு வின் பண்ண எந்த ஒரு இதுவா இருந்தாலும் சரி, ஒரு வீட்டுக்கு போன எந்த இடத்துலையும் எல்லாரும் எனக்கு கொடுக்கறது பாபாவாக மட்டுமே இருக்கும். சரி, பாபா வேறு விதமாக சேருவாரா அப்படின்னு நான் எவ்வளவோ கனவுகள் எவ்வளவோ ஆசைகள் வச்சிருந்தேன். ஆனா நடக்கல. கரெக்டா நான் எந்த நாள் ஷிரடிக்கு போனேனோ அதே நாள் கரெக்டா ஒரு வருஷம் தள்ளி, அந்த சமயம் இது பிளான் பண்ணி போனதில்லை, இது ரொம்ப அன்பிளான்டா என்னுடைய சகோதரி, எனக்கு கூட பிறந்த அக்கா, அவங்களுக்கு அவங்க அவங்களுடைய கணவரோட ஷிரடிக்கு பயணம் பண்றாங்க. எனக்கு அவங்க ஷிரடிக்கு பயணம் பண்றாங்க அப்படிங்கும் பொழுது ரொம்ப 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 சந்தோஷமாச்சு. ஏன்னா பொதுவாகவே நிறைய பக்தர்கள் என்கிட்ட கேட்டுருங்கிறவங்களுக்கு உங்களுக்கு கண்டிப்பா நான் சொல்றது தெரியும், நீங்க எங்க போகணும் அப்படின்னு கேட்பீங்க. உங்களுக்கு கரெக்டான ஒரு ஐட்டினரி அப்படின்னு சொல்ல முடியாது, எந்த இடத்துக்கு நீங்க போய் பார்க்கணும் அப்படின்றது நான் ரொம்ப ரொம்ப தெளிவா சொல்லுவேன். ஏன்னா நான் மட்டும் பார்த்து அனுபவிச்சு அந்த பாபாவோட லீலைகள் எல்லாம் கேட்டு மகிழ்ந்தா பத்தாது. எல்லாருமே அந்த இப்போ மஹல்சாபத்தி ஆலயமாகட்டும், மஹல்சாபத்தி வீடு தான் அது ஆலயம் மாதிரி இருக்கும். மல்சாபத்தி வீடு, ஷியாமா வீடு, தாத்யா கோட்பட்டு, லக்ஷ்மி பாய் ஷெண்டே, இந்த கொர்ஹாலே மந்திர், ஒன்னொன்னும் இங்க போய் பாருங்க, அங்க போய் பாருங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். அந்த மாதிரி என்னுடைய அக்கா கிட்ட நான் சொல்லியிருந்தேன், துவாரகாமா இருக்கு, அங்கேயே நீங்க நேரா போய் இந்த சைட் திரும்புங்க, உங்களுக்கு இவங்க வீடு இருக்கும் கண்டிப்பா. ஏன்னா அவளோட கணவரோட ஷிரடிக்கு போய் இந்த இடம் எல்லாம் பார்க்கணும் அப்படிங்கிறது என்னோட ஆசை. அதனால பக்தர்களுக்கு எப்படி நான் ஒரு கைடன்ஸ் அப்படின்னு சொல்ல முடியாது, ஏன்னா பாபா தான் நம்ம எல்லாரையும் கைட் பண்றார். உங்களுக்கு எப்படி அந்த ரூட்லாம் கரெக்டாக கொடுப்பேனோ அதே மாதிரி என்னுடைய அக்காவுக்கும் அந்த ரூட்லாம் கரெக்டாக கொடுத்து, நான் சொன்ன மாதிரி என்னோட அக்கா சாவடியை தரிசனம் பண்ணாங்க, துவாரகமாயி தரிசனம் பண்ணாங்க, எல்லாம் தரிசனம் பண்ணி முடிச்சுட்டு இந்த வீட்டுக்கு எல்லாம் போய் பார்க்கலாம், இந்த வீடெல்லாம் போய் பார்த்துட்டு மறுபடி திரும்புறாங்க. எங்க அக்காவோட கணவருக்கு அவரோட காருக்கு
நம்ம முன்னாடி வைப்போம் இல்லையா, நம்மளோட கார் இருக்கு அப்படின்னா முன்னாடி ஒரு சின்ன ஒரு எப்படி சொல்றது, அது ஒரு கிளாஸ் ஒரு ஷோ பீஸ் மாதிரி வைப்போம். நிறைய பேர் மேல பாபாவை தொங்க விடுற மாதிரி வைப்பாங்க. நீங்க நிறைய பார்த்திருப்பீங்க, நம்ம நிறைய வச்சிருக்கோம். அந்த மாதிரி எங்க அக்காவுடைய கணவர் என்ன பண்றார், அவருடைய காருக்கு வந்து ஒரு கிளாஸ் ஒரு பிரிசம்குள்ள பாபா இருப்பார். ரொம்ப அழகான ஒரு பிரிசம், உண்மையாகவே நான் பார்த்து ரொம்ப மகிழ்ந்த ஒண்ணு. அது வாங்கணும் அப்படின்றதுக்காக இவங்க ஷிரடி சமாதி மந்திர்ல எல்லாம் முடிச்சுட்டு, துவாரகாமாய் முடிச்சுட்டு அந்த ஒரு இடத்துக்கு போயிருக்காங்க. நிறைய கடைகள் போயிருக்காங்க, 4-5 கடைகள் போயிருக்காங்க. கடைசி கடையில தான் அவங்களுக்கு அந்த பிரிசம் கிடைச்சது. ஏன்னா எப்பயும் போல பாபாவோட சின்ன சின்ன சிலைகள் அந்த மாதிரி தான் இருந்தது. இவர் வித்தியாசமா ஏதோ பார்க்கறார் அப்படின்றதுக்காக ஒரு 5வதா வேற ஒரு கடைக்கு போயிருக்காங்க. அந்த இடத்துல இந்த கிளாஸ் பிரிசம்குள்ள ரொம்ப அழகான ஒரு பிரிசம், அதுக்குள்ள ஒரு பாபா. அந்த இதை பார்த்துட்டு அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. அந்த இதை வாங்கிட்டார். வாங்கினதுக்கு அப்புறம் சரி அதை பில் போடலாம் அப்படின்னு வரும்பொழுது என்னோட அக்கா திரும்பி இருக்காங்க. பார்த்தா எந்த படத்துக்கு நான் ஆசைப்பட்டேனோ அதே போட்டோ எங்க அக்கா அங்க பாக்குறாங்க. பார்த்த உடனே எங்க அக்கா தன்னையே அறியாம, என்னோட அக்கா சொன்ன அந்த விஷயத்த நான் அப்படியே சொல்றேன், அவங்களுக்கே அவங்க அழறாங்க அப்படின்னு தெரியல, அவங்களே அறியாம புரியாம அவங்க கண்ல இருந்து ஆனந்த கண்ணீர். அப்போ எங்க அக்காவோட வீட்டுக்காரர் கேட்கிறார், எதுக்காக இப்படி திடீர்னு அழற அப்படின்னு சொன்னோடனே என்னோட அக்கா சொன்னாங்களாம், இல்ல சௌமியா இந்த போட்டோ ரொம்ப ரொம்ப ஆசைப்பட்டா, ஆனா இதே மாதிரி அவ போன டைம் ஷிரடிக்கு வரும்பொழுது எங்க அப்பா வேண்டான்னு சொல்லி, ஏன்னா நாங்க வீட்டுல நான் பண்ண ரகலை எல்லாம் அவங்க பார்த்துட்டு தான் இருந்தாங்க. அந்த படம் கிடைக்கலன்னு அழுவ வந்த இன்சிடென்ட்ஸ் எல்லாம் எங்க அக்காவும் பார்த்து கேட்டதுனால எங்க அக்கா இதெல்லாம் அவங்களுடைய கணவர்கிட்ட சொல்றாங்க. கணவர்கிட்ட சொல்லி அவங்க சொல்றாங்க, இந்த போட்டோ எப்படியாவது நம்ம சௌமியாக்கு வாங்கிட்டு போகணும் அப்படின்னு சொன்னோடனே அவளுக்கு அவ்வளோ ஒரு ஆச்சரியம். ஏன்னா அந்த போட்டோ எங்கேயுமே இருக்காது. இந்த 4 கடைக்கு போயிருக்காங்க, அவங்க பார்க்க கூட இல்லை. இந்த கடைக்கும் உள்ள வரும்பொழுது அவங்க பார்க்கல, ஆனா திரும்பும் பொழுது கரெக்டா பில் போடும் பொழுது அந்த போட்டோ அவங்க பார்த்துருக்காங்க. பார்த்த உடனே இது எப்படியாவது சௌமியாக்கு எடுத்துட்டு போகணும் அப்படின்னு அவங்க வந்து இந்த போட்டோவை எடுத்திருக்காங்க. அந்த பிரிசம் இந்த போட்டோ 2க்குமே பில் போடலாம் அப்படின்னு எங்க அக்காவோட கணவர் அவரோட வாலெட், அதாவது பாக்கெட்ல இருந்து அவர் பர்ஸ் எடுக்கிறதுக்கு முயற்சி பண்றார். அப்பதான் அவங்களுக்கு ஒரு விஷயம் மனசுல படுறது. என்னன்னா, பொதுவாக ஷிரடிக்கு போனவங்களுக்கு தெரியும், சமாதி மந்திருக்குள்ள போன்ஸ் அலவுட் கிடையாது. உங்களோட மொபைல் போன் நீங்க உள்ள சமாதி மந்திருக்கு எடுத்துட்டு போக முடியாது. உள்ள நீங்க சாவடி கிட்ட அந்த இடத்துல எல்லாம் போறீங்கன்னா ஓகே, ஆனா நீங்க சமாதி மந்திருக்குள்ள உங்களுக்கு அதை ஸ்கேன் பண்ணுவாங்க. போன்ஸ் அலவுட் கிடையாது. போன்ஸ் அலவுட் இல்லை அப்படின்றதுனால அவங்க என்ன பண்ணிட்டார், எங்க அக்காவோட ஹஸ்பண்ட் வந்து மறந்து போய் அவரோட பாக்கெட்ல இருக்கிற போன் அண்ட் வாலெட் 2மே ரூம்ல வச்சுட்டு வந்துட்டாங்க அப்படின்னு அப்பதான் அவங்களுக்கு புரியறத அவங்க பாக்குறாங்க. இந்த சமயத்துல எங்க அக்காவுக்கு மறுபடியும் ஒரு அழுகை. ஏன்னா மறுபடியும் 2வது வாட்டி இந்த படத்தை வாங்க முடியாம பாபா பண்றாரு. ஏன்னா ரூம்க்கு போயிட்டு வாலெட் எடுத்துட்டு வரத்துக்குள்ள இந்த படம் யாராவது எடுத்துருவாங்களா, ஏன்னா அதை ஹோல்டு பண்ணி வைங்க அப்படின்னு சொல்ல முடியாது. எனக்கு கடைக்காரர் வந்து எங்க அக்காவுக்கு தெரிஞ்சவங்க கிடையாது. இது என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒண்ணுமே புரியல. அப்போ சரி ஏதாவது பக்கத்துல நம்ம ஏடிஎம் போகணும்னாலும் சரி எது வேணாலும் நம்மளோட வாலெட் வேணும், என்ன பண்றது அப்படின்னு தெரியல அவங்களுக்கு. என்னுடைய அக்காவும் அக்கா வீட்டுக்காரரும் பேசிக்கிறாங்க. எங்க அக்கா சொல்றாங்க, சரி ஒண்ணு பண்ணலாம், நான் இங்கே இருக்கேன், நீங்க போய் எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொன்னோடனே அவர் சொல்றார், இல்லை எனக்கு ரொம்ப பசிக்குது, நம்ம போயிடலாம், ரூம்க்கு போயிட்டு வாலெட் எடுத்துட்டு போய் சாப்பிட்டுட்டு மறுபடியும் வந்து வாங்கலாம். ஆனா மறுபடியும் எங்க அக்காவுக்கு என்னோட யோஜனை மட்டுமே வருது, இந்த படத்தை விட்டுட்டு போக முடியாதே அப்படின்னு எங்க அக்கா என்ன பண்றாங்க, சரி ஏதாவது என்னையும் யோசிங்களே அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் சும்மா நம்ம என்னமா இப்படி பண்ற அப்படின்னு இப்படி இடுப்புல கை வைப்போல, அந்த மாதிரி என்னுடைய அக்கா கணவர் இடுப்புல கை வைக்கும் பொழுதுதான் லெஃப்ட் சைட் பாக்கெட்ல அவருக்கு சத்தம் கேட்டிருக்கு. ஒரு காயின்ஸ் இருக்கிற சத்தம், ஏதோ காயின்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு அந்த பாக்கெட்ல எடுத்திருக்கார். ஒரு உதாரணத்துக்கு சொல்றேங்க, அந்த போட்டோ வந்து 225 அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த பிரிசம் வந்து 1000 ரூபாய், இந்த போட்டோ வந்து 225 ரூபாய். நான் சொல்றது இந்தியன் மணி படி 225 இந்தியன் ருபீஸ் INR. அப்போ அந்த 225 ரூபாய் அப்படின்னு அந்த போட்டோனா எங்க அக்கா கணவர் வந்து அவரோட பாக்கெட்ல எடுக்கிறார். வாலெட் இல்ல, ஆனா பாக்கெட்ல ஒரு 50 ரூபாய் நோட் இருக்கு, 100 ரூபாய் நோட், அப்படி அள்ளும் சில்லறையுமா இருக்கு. சரி எவ்வளவு இருக்கு அப்படின்னு எடுத்து பார்க்கும் பொழுது எங்க அக்காக்கு ஆனந்த கண்ணீர் வந்த காரணம் என்னன்னா, அந்த போட்டோ எவ்வளவு ரூபாய், 225 ரூபாய், ஒரு பைசா கூட இல்ல, ஒரு பைசா கம்மியா இல்ல, கரெக்டா 225 ருபீஸ் அவரோட பாக்கெட்ல இருந்துதான். எங்க அக்கா இது சொல்லி மகிழ்ந்து போய் உடனே ரூம்க்கு வந்து
அந்த ஃபோட்டோவை கையோட அந்த 225 ரூபா கொடுத்து அந்த ஃபோட்டோ வாங்கிட்டு அவ்வளவு அழுகையோட எங்கள் அக்கா வந்து அந்த ஃபோட்டோ மட்டும் வாங்கிட்டாங்க. ஏன்னா ப்ரிசம் வாங்குறதுக்கு பணம் இல்லை. அந்த ஃபோட்டோ மட்டும் வாங்கிட்டு நேராக ரூம்க்கு வந்து மறுபடியும் வாலெட் எடுத்துட்டு எங்கள் அக்கா வீட்டுக்காரர் சொன்ன மாதிரி அவங்க போய் சாப்பிட்டுட்டு மறுபடியும் அந்த கடைக்கு வந்து அந்த ப்ரிசம் வாங்கிட்டு மறுபடி ரூம்க்கு வந்து எனக்கு ஃபோன் பண்ணாங்க. உண்மையாகவே எந்த ஒரு விஷயமும் மனசார நம்ம ஆசைப்பட்டோம் அப்படின்னா நியாயமான கோரிக்கையாக இருந்தால் பாபா கொடுப்பார். அவங்க வந்து அழுதுட்டே சொன்ன அந்த அவங்களுடைய குரல் அது வந்து என்னால் மறக்க முடியல. ஏன்னா அவ சொன்னா கரெக்டாக 1 ரூபி ஜாஸ்தியாக இல்லை, 1 ரூபி கம்மியாக இல்லை, 220 ருபீஸ் இருந்தாலும் கடைக்காரர் கொடுத்துருக்க மாட்டார். 1 ரூபா ஜாஸ்தியும் இல்லை. உண்மையாகவே அவரோட கணவர், எங்கள் அக்கா சொன்ன வார்த்தை, எங்கள் அக்காவோட கணவர் சொன்னாராம், இந்த 225 ரூபா எப்படி நான் வச்சேனே எனக்கு தெரியல, ஏன்னா அந்த சில்லறையெல்லாம் எப்படி வந்ததுன்னு கூட எனக்கு தெரியல அப்படின்னு அவர் சொன்னதாக எங்கள் அக்கா எனக்கு சொன்னாங்க. உண்மையாகவே நான் மெய்மறந்து போன ஒரு விஷயம் வாழ்க்கையில். நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க பாருங்களேன், இதுதான் அந்த ஃபோட்டோ. இந்த பாபா என்னுடைய வாழ்க்கையில் இந்த ஃபோட்டோவை பார்த்து நான் பல விஷயங்கள் பாபா கிட்ட கேட்டிருக்கேங்க. பாபா எனக்கு எவ்வளவோ விஷயம் நடத்தி கொடுத்துருக்கா. நீங்களும் இந்த ஃபோட்டோவை பார்த்து இந்த ஃபோட்டோவில் மட்டும்தான் பாபா இருக்காரா அப்படின்னா கிடையாதுங்க. எல்லா இடத்துலையும் பாபா உயிரோடு இருக்கார். ஆனால் இந்த ஃபோட்டோவில் நாம் பாபா பல லீலைகள் இந்த ஃபோட்டோ மூலமாக எனக்கு நிகழ்த்தியிருக்கார். அதெல்லாம் சொல்லணும் அப்படின்னா எனக்கு பல எபிசோட்ஸ் வேணும். பட் நம்ம தொடர்ந்து பேசுவோம். இருந்தாலும் இந்த ஃபோட்டோவை நீங்களும் பார்க்கணும், உங்களுக்கும் நல்லது நடக்கணும் அப்படின்றதான் எனக்கு ஆசை. என்ன பிரார்த்தனை இருந்தாலும் இந்த பாபாவை பார்த்து வேண்டிக்கோங்க. ஏன்னா பாபா ஆசைப்பட்டதுனால மட்டுமே அந்த பாக்கெட்டில் அவருக்கு அந்த பைசா இருந்தது. பாபா ஆசைப்பட்டதுனால மட்டுமே என்னோட அக்கா ஷிரடிக்கு போனாங்க. என்னோட அக்கா வந்து எனக்கு ஒரு அம்மா மாதிரி, அவங்க கையால் கிடைக்கணும் அப்படின்னு. ஏன்னா எனக்கு அவ்வளவு நல்லது நினைப்பா என்னுடைய சகோதரி. எல்லா சிஸ்டர்ஸ் அப்படிதான், எல்லா சிஸ்டர்ஸ் பிரதர்ஸ் அப்படிதான். அவங்க கையால் கிடைச்சது. ஷிரடியிலேருந்தே பாபா மீண்டும் என்னை தேடி வந்தார் அப்படிங்கிறது எனக்கு ஒரு பாக்கியம். என் மூலமாக உங்கள் எல்லாருக்கிட்டையும் பாபா வரார் அப்படிங்கிறது இன்னும் எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். மனசார வேண்டிக்கோங்க, உங்களுடைய பிரார்த்தனையும் பாபா நிச்சயமாக நிறைவேற்றுவார் அப்படின்னு அந்த நம்பிக்கை இருக்கு. இதே மாதிரி மற்றொரு அற்புதமான லீலையை நம்ம அடுத்த எபிசோட்ல பார்ப்போம். நன்றி, வணக்கம். ஓம் சாய்ராம்.